மண்ணிலிருந்து சாட்சி பகிரும் வேதாகம வரலாறு. பைபிளில் கூறப்படும் சம்பவங்கள் நிஜ வரலாற்று நிகழ்வுகள் என்பதற்கு மிகச் சிறந்த தொல்பொருள் சான்றுதான் இந்த மண்ணிலிருந்து வெளிவந்த ஒரு ஆச்சரியமான கல்வெட்டை பற்றி நாம் இன்று பார்க்க போகிறோம். எஸ்ரா 1ஆம் அதிகாரத்தின்படி பெர்ஷிய ராஜாவான கோரேஸ் பாபிலோனில் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த யூதர்களை மீண்டும் தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்பிச் சென்று எருசலேம் ஆலயத்தை கட்ட அனுமதித்ததாக கூறப்பட்டுள்ளது. இவை எழுதப்படுவதற்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பே ஏசாயா தீர்க்கதரிசியால் துல்லியமாக முன்னறிவிக்கப்பட்டவை. இவை எந்த ஒரு சக்கரவர்த்தியாவது தன் நாட்டு அடிமைகளை திருப்பி அனுப்பி அவர்கள் ஆலயம் கட்ட தன் சொந்த கஜானாவிலிருந்து பணம் கொடுப்பாரா? இது வெறும் பைபிள் கதை என்றுதான் பல அறிஞர்கள் வாதிட்டார்கள். ஆனால் சந்தேக கண்ணோடு பார்த்த உலகிற்கு முன்னால் 1879 ஒரு மாபெரும் உண்மை வெளிப்பட்டது. பாபிலோன் இடிபாடுகளிலிருந்து கண்டெடுக்கப்பட்டதுதான் கோரேஸ் மன்னனின் உருளை கல்வெட்டு. இந்த ஒற்றை தொல்பொருள் ஆதாரம் உலக அறிஞர்களின் வாதங்களை அப்படியே சுக்குநூறாக்கியது. சுமார் 2500 வருட பழமையான இந்த கல்வெட்டு வேதாகமத்தின் எஸ்ரா 1ஆம் அதிகாரம் சொன்ன அதே விடுதலையை அச்சு பிசகாமல் ஆவணப்படுத்தியிருந்தது. அடிமைப்பட்டிருந்த மக்கள் அனைவரும் தங்கள் தாய்நாட்டிற்கு திரும்பிச் சென்று தங்கள் வழிபாட்டு தலங்களை மீண்டும் கட்டலாம் என்று அதில் துல்லியமாக செதுக்கப்பட்டிருந்தது. இன்று லண்டன் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் இருக்கும் இந்த கல்வெட்டு உலகிற்கு ஒரு மாபெரும் உண்மையை உரக்கச் சொல்கிறது. தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதும் உண்மை, அது நிறைவேறியதை இந்த பூமி தன் மடியில் சான்றாக வைத்திருப்பதும் உண்மை. காலம் மாறலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்றும் மாறாத வரலாற்று உண்மையாகும்.